Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரத்திலே உங்களுக்கு பிரதோஷம் வருது, சிவராத்திரி வருது மற்றும் அமாவாசை வருது. ஸோ இந்த வாரத்தில் நாம் வழிபட வேண்டிய முறைகள் மற்றும் இந்த அமாவாசை எவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கேந்திரத்தில் மிதுன ராசியில் சந்திரன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகமும் சேர்ந்துருக்குறாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ இந்த அமாவாசையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசையில் இந்த குலதெய்வ பிரார்த்தனை என்ன விஷயத்திற்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த கேந்திரத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கும் பொழுது, அதுவும் இது சுக்கிரவாரத்தில் வருது இல்லையா, மெயினாக இந்த திருமண தடை இருக்கிறவர்கள் இந்த அமாவாசைக்கு குலதெய்வத்திற்கு போய் பரிகாரங்கள் செய்யலாம். உங்கள் குலதெய்வம் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா. நீங்கள் அமாவாசைக்கு இப்போ ரொம்ப தூரம் இருக்குது, என்னால் இந்த அமாவாசை குலதெய்வம் போக முடியலங்கிறவங்க உங்கள் ஊர்லேயே அம்மன் ஆலய வழிபாடுகள் நல்லது. இதில் எல்லை தெய்வம் பண்ணுறது ரொம்ப நல்லது, சப்தகன்னிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி அமாவாசை. அதனால் இந்த அமாவாசை ரொம்ப விசேஷம். இப்போ பித்ரு காரியமே நீங்கள் பண்ணலை, இது வரைக்கும் நாங்கள் பித்ருக்களுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் இந்த அமாவாசையாவது கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள். இந்த அமாவாசையில் என்னால் குலதெய்வம் கும்பிட முடியாது, பரிகாரம் எல்லாம் செய்ய முடியாது, எனக்கு பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது பச்சரிசி தானம் பண்ணுங்கள். அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த பச்சரிசி தானம்ங்கிறது இந்த அமாவாசையில் செய்யும் பொழுது எந்த விதமான பாபகர்மாக்கள் இருந்தாலும் அது நமக்கு தீரக்கூடிய ஒன்றாக அது இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் அந்த பச்சரிசி தானமாவது அன்றைய நாளில் பண்ணுங்கள். இந்த அமாவாசைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா சிவராத்திரி வருது. ஸோ இந்த வியாழக்கிழமையோடு கூடி வரக்கூடிய இந்த சிவராத்திரி சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் எனக்கு சிவன் குலதெய்வமாக இருக்கார் அப்படின்னா, அந்த அமாவாசைக்கு முந்தின தினமான சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு சாயங்காலம் நீங்கள் போயிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ, வில்வார்ச்சனை பண்ணுறதோ, இல்லை சிவன் பாடல்கள் நம்ம பாடுறதோ, சிவன் அடியார்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்கிறதோ நல்லது. அதற்கு முந்தின நாள் புதன்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதோஷம் வருது. ஸோ இந்த புதன்கிழமை மாலை வர பிரதோஷம், வியாழக்கிழமை வர சிவராத்திரி, வெள்ளிக்கிழமை வர அமாவாசை, இது 3 நாளுமே நீங்கள் கோவில்களுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் அன்னதானமோ வஸ்திரதானமோ நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் செய்த பாபங்கள் எல்லாம் தீரும். ஸோ எத்தனையோ ஜென்மாந்திர கடன்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தீர்றதுக்கு இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த 3 நாளுமே நம்ம செய்யக்கூடிய தானங்கள், நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், இல்லை நம்ம போய் வழிபாடுகள் செய்கிறது, இது எல்லாம் நமக்கு புண்ணிய பலத்தை சேர்க்கும். ஸோ வெள்ளிக்கிழமை வர அமாவாசையில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. அம்மன் ஆலய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் அந்த எந்த கோவிலோ, இப்போ சில கோவிலெல்லாம் பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க. ஸோ உங்கள் குலதெய்வம் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறதாக இருந்தால் பொங்கல் வச்சு வழிபாடு செய்யுங்க. பொங்கல் அன்னதானம் பண்ணுங்கள். அதே மாதிரி வஸ்திரதானம் பண்ணுங்கள். இந்த அமாவாசைக்கு பித்ரு காரியங்கள் செய்யலைன்னா அதை நீங்கள் செய்யுங்க. இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சூரியன், சுக்கிரன், சந்திரன் பாவங்கள் தீர்க்கறதுக்கு நமக்கு அது வழிவகுக்கும். ஸோ பசுமாடுகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க, கோவில் பசுமாடுகளுக்கான பராமரிப்பை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய பங்கு அதில் இருக்கணும் அப்படிங்கிறதான். அதில் தானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் வெள்ளிக்கிழமை நம்ம எல்லை தெய்வ வழிபாடுகளை இந்த அமாவாசையில் செய்யும் பொழுது எதிரிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை இது எல்லாம் நமக்கு தீரும். குறிப்பாக எனக்கு நமக்கு ஏதாவது ஐயோ எனக்கு யாராவது செய்வனை செஞ்சிட்டாங்களோ, இல்லை மாந்திரீகத்தில் நான் பாதிக்கப்பட்டுட்டேன்னா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறவங்களோ, இல்லை இது சம்மந்தப்பட்ட பய உணர்வு இருக்கிறவங்களோ நீங்கள் அது சார்ந்த ஆலயங்களுக்கு போகலாம். ஸோ அந்த வெள்ளிக்கிழமை பிரத்யங்கரா தேவியை போய் வணங்குறது நல்லது. நீங்கள் எங்கேயாவது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஐவர்பாடி போகலாம், ஐயவாடி.
இல்லை அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் ஊர்லேயே வந்து ஒரு உச்சி மாக்காளி அம்மன் கோவில், இல்லை மாசாணி அம்மன், அங்காள பரமேஸ்வரி இப்படி இருந்தாங்க உங்கள் ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி, இல்லை நீங்கள் வந்து அந்த கோவிலில் மாலை வாங்கி கொடுக்கலாம். இல்லை அது வந்து ஒரு காவு கொடுத்து சாமி கும்பிட்ற கோவிலாக இருந்தால் நீங்கள் அசைவ முறையில் கும்பிட்றதா இருந்தால் அதையும் நீங்கள் செய்யலாம். ஸோ உங்களுடைய குலதெய்வங்களுக்கு என்ன செய்வீங்களோ இந்த மாதிரி உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடும் அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நமக்கு எப்பொழுதுமே நம்ம எதிரிகளால் நமக்கு தொல்லை இருக்கும் அப்படின்றவங்களும் இந்த அமாவாசையை நீங்கள் அதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக அன்றைய நாளில் நீங்கள் பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நம்ம சைவ முறையில் நீங்கள் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னா பொங்கல் வச்சு சாமியை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷம். இப்போ உங்களுக்கெல்லாம் முனீஸ்வரர் குலதெய்வமாக இருக்கும், நிறைய குடும்பங்களுக்கு முனீஸ்வரர் குலதெய்வமாக இருக்கும். ஸோ அன்றைக்கி முனீஸ்வரர் காட்டேரிக்கு ஒரு பொங்கல் வச்சு நீங்கள் படைச்சி அதை வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு குடும்பத்தில் நிம்மதி, ஒரு அமைதி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப உகந்தது. ஏன்னா இந்த ஆனி அமாவாசை எவ்வளோ ரொம்ப முக்கியமோ அதே போல் ஆடி அமாவாசையும் ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இந்த ஆனி மாதம் ஆடி மாதம் ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அது ஒரு நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு திருமண தடைக்கு நீங்கள் போய் கோவிலில் பரிகாரம் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு பேங்க் பேலன்ஸ் மாதிரி நமக்கு ஆட் ஆன் பண்ணும். அதனால் இந்த அமாவாசை மிஸ் பண்ணாமல் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, எல்லை தெய்வ வழிபாடுகள் செய்கிறது, இல்லை பிரத்திங்கரா தேவி கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி உக்ர தெய்வ வழிபாடுகளை இந்த அமாவாசைக்கு நம்ம செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பாக அமைகிறது. இது எல்லாருமே வந்து பண்ணலாமான்னா எல்லாருமே பண்ணலாம். உங்கள் குலதெய்வம் எதுவோ அது உங்களுக்கு கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீ கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. அண்ட் இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த வாரத்தில் வரக்கூடிய சிவராத்திரி எல்லாமே ரொம்பவுமே நமக்கு முக்கியமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதன்கிழமை நமக்கு வர பிரதோஷம், வியாழக்கிழமை நமக்கு வரக்கூடிய சிவராத்திரி, அப்புறம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை, 3 நாட்களுமே சிவ வழிபாடுகள் சிறந்தது. சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசையில் வந்து பெண் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லை தெய்வ வழிபாடுகள்னு சொல்கிறது, உங்கள் ஊரில் எது எல்லை தெய்வமோ அந்த எல்லை தெய்வத்தை கொண்டு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். முனீஸ்வரனுக்கு அன்றைய நாளில் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதும் உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் ஒரு திருமண தடையாக இருந்ததுன்னா அந்த தடை விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்கும். கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் அன்றைக்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கடல் ஓரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருந்தால் அங்கே கொண்டு போய், இப்போ திருச்செந்தூர், ராமேஸ்வரம் அந்த மாதிரி ஆலயங்களுக்கும் நீங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, நிறைய கல்யாணம் வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு முறைகள்லாம் வந்து ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த அமாவாசை, இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து கேந்திரத்தில், கார்னர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ கேந்திரம் அது என்னென்ன மாதம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த 4 மாதங்கள்லேயும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் இந்த அமாவாசைக்கு எவ்வளோ முடிஞ்சதோ அன்னதானம் பண்ணுங்கள், அரிசி தானம் பண்ணுங்கள், பசுமாடுகளுக்கு வந்து உணவு கொடுங்க. பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் சேரக்கூடிய ஒரு அமாவாசையாக இந்த அமாவாசை விளங்குகிறது. என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.